வணக்கம். நாம எல்லாரும் நம்ம வாழ்க்கையில கோபத்தை அனுபவிச்சிருப்போம் இல்லையா? இன்னைக்கு நாம கோபத்தை பத்தி வெறுமனே தெரிஞ்சுக்க போறதில்ல. அதை எப்படி ஜெயிக்கிறது, அதுக்கு நம்ம மனசு எப்படி தயார்படுத்துறதுன்னு ஒரு பிராக்டிக்கலான பயிற்சியை பார்க்க போறோம். வாங்க, முதல்ல ஒரு முக்கியமான கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாம். உங்க மனசு அது உங்களுக்கு நண்பனா இல்ல எதிரியா? ஏன்னா பாருங்க, நம்மளோட மிகப்பெரிய சக்தியும் சரி, நம்மள ரொம்ப பலவீனப்படுத்துறதும் சரி, ரெண்டுமே நம்ம மனசுக்குள்ள இருந்து தான் வருது. சரி, அப்ப வாங்க, இந்த கோபங்கிறது எங்க இருந்து தான் வருதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம மனசோட உண்மையான இயல்பு என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கலாம். இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. நம்ம மனசு அதோட தூய நிலையில பாத்தீங்கன்னா தெய்வீகமானதுன்னு சொல்றாங்க. எப்படின்னா ஒரு பூஜ்யம் மாதிரி. பூஜ்யத்துக்கு தனியா மதிப்பு இல்ல. ஆனா அது எந்த எண்ணோட சேருதோ அதோட மதிப்பை பல மடங்கு அதிகமாக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம மனசும். இதுதான் அமைதியோட பிறப்பிடம். ஆனா பிரச்சனை எங்க ஆரம்பிக்குது தெரியுமா? இந்த தெய்வீகமான அமைதியான மனசு இருக்கு இல்லையா, அது நம்மளோட ஐம்புலன்கள், நம்மளோட நிறைவேறாத ஆசைகள் இதிலெல்லாம் போய் மாட்டிக்குது. அப்போதான் அது தன்னோட அமைதியை இழந்து கோபம், வெறுப்புன்னு பல அழிவுகரமான உணர்ச்சிகளை உருவாக்க ஆரம்பிக்குது. சரி, இந்த உணர்ச்சிகள்ல ரொம்பவே மோசமான அழிவுகரமான ஒன்னு இருக்கு. அதுதான் சினம், அதாவது கோபம். கோபத்துக்கு மூல காரணம் என்னன்னு ரொம்ப அழகா சொல்றாங்க. அது நிறைவேறாத ஆசையோட மறுபிறப்பு அப்படின்னு. அதாவது இது ஏதோ திடீர்னு வர்ற உணர்ச்சி கிடையாது. நம்மளோட ஒரு ஆசை தடுக்கப்படும் போது அதுக்கு நேரடி விளைவா வர்றதுதான் இந்த கோபம். திருவள்ளுவர் எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. சினமும் சேர்ந்தாரை கொள்ளின்னு. இதுல இருக்கிற முக்கியமான உண்மை என்னன்னா, கோபத்தோட டார்கெட், பலி வேற யாரும் இல்ல, கோபப்படுற நாம தான். இது வெறும் வார்த்தைகள் இல்ல, இதனால உடம்புக்கு ஏற்படுற பாதிப்பு நிஜமாவே பயங்கரமானது. யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு தடவை நாம கோவப்பட்டா கூட நம்ம பிளட் பிரஷர் உடனே எகிரிடுது. நம்ம உடம்போட ஜீவகாந்த சக்தின்னு சொல்ற உயிர் ஆற்றல் வேகமா காலியாகுது. இதயம், மூளை, கிட்னின்னு நம்ம முக்கியமான உறுப்புகள் எல்லாமே பயங்கரமா ஸ்ட்ரெஸ் ஆகுது. இன்னொரு விஷயம் என்னன்னா, கோவம் தனியா வர்றது கிடையாது. அது நம்மளோட அமைதியை கெடுக்கிற ஒரு 6 கெட்ட குணங்கள் கொண்ட ஒரு டீம்ல ஒரு முக்கியமான ஆள். இந்த 6 குணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு மனப்பான்மை, அப்புறம் வஞ்சம். இதுல எல்லாத்த விடவும் பவர்ஃபுல்லான, உடனடியா பாதிப்பு உண்டாக்கக்கூடிய ஒரு குணம் எதுன்னா அது நம்ம கோபம்தான். சரி, இவ்ளோ நேரம் பிரச்சனையை பத்தி பேசிட்டோம், இது எல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இதுக்கு தீர்வு என்ன? இத சரி செய்ய நாம என்னதான் செய்யணும்? வாங்க, அத பத்தி இப்ப பார்க்கலாம். ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். கோவத்தை இன்னொரு கோவத்தால ஜெயிக்கவே முடியாது. அது நெருப்பால் அணைக்கிற மாதிரி. அதுக்கு பதிலா ஒரு ஸ்பெஷலான, ரொம்ப விழிப்புணர்வான ஒரு பயிற்சியை கொடுத்து நம்ம மனசை நம்ம ட்ரெயின் பண்ணணும். இது ரொம்பவே பிராக்டிக்கலான ஒரு பயிற்சி. நீங்க இன்னிக்கே கூட இதை ஆரம்பிக்கலாம். ஸ்டெப் 1, யார் மேலெல்லாம் உங்களுக்கு அடிக்கடி கோபம் வருதோ அவங்க பேரை ஒரு லிஸ்ட் போடுங்க. 2வது ஸ்டெப், அந்த லிஸ்டில் இருந்து முதல் ஆளை தேர்ந்தெடுங்க. அவர் உங்களுக்கு செஞ்ச எல்லா நல்ல விஷயங்களையும், உங்க 2 பேருக்கும் இருக்கிற உறவோட மதிப்பையும் நல்ல ஆழமா நினைச்சு பாருங்க. 3வது ஸ்டெப், இப்ப மனசுக்குள்ள ஒரு கற்பனை பண்ணுங்க. அதே நபர் உங்களை கோபப்படுத்துற மாதிரி ஒரு சூழ்நிலையை யோசிச்சு, அந்த நேரத்துல நீங்க எப்படி ரொம்ப அமைதியா, அன்பா பதில் சொல்வீங்கன்னு ஒரு மென்டல் ரிஹர்சல் பண்ணுங்க. 4வது ஸ்டெப், ஒரு முழு நாளைக்கு நிஜ வாழ்க்கையில இதை செஞ்சு பாருங்க. ரொம்ப கவனமா, விழிப்புணர்வா இருந்து அந்த புதிய அமைதியான பதிலை நடைமுறைப்படுத்துங்க. கடைசி ஸ்டெப், ஒருத்தர்கிட்ட இதை நீங்க நல்லா மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 7 நாள் கழிச்சு லிஸ்ட்ல இருக்கிற அடுத்த நபருக்கு போங்க. இப்படி ஒவ்வொருத்தரா நீங்க இந்த பயிற்சியை தொடரணும். சரி, இந்த பயிற்சியை நீங்க தொடர்ந்து மனப்பூர்வமா செய்யும்போது என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? அதனால கிடைக்கிற பலன்கள் நிஜமாவே ரொம்ப ஆழமானது. நீங்க கோபம் மாதிரி ஒரு கெட்ட பழக்கத்தை ஜெயிக்கிற ஒவ்வொரு முறையும் உங்க மன உறுதி, அதாவது மனவளம் அபாரமா அதிகமாகும். உங்க குடும்பத்துல, வேலை செய்யற இடத்துல உறவுகள் எல்லாம் சரியாகும், இன்னும் பலப்படும். முக்கியமா உங்க மனசு அதோட இயல்பான அமைதி நிலைக்கு திரும்பும். அப்போ நீங்க செய்யற ஒவ்வொரு வேலையும் ரொம்ப திறமையாவும் வெற்றிகரமாவும் அமையும். இது உங்களுக்கும் உங்க வரப்போற சந்ததிக்கும் கூட ஒரு பெரிய வரம். அதனால நாம இன்னைக்கு பார்த்தது வெறும் தகவல் கிடையாது. இது உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வரதுக்கான ஒரு அழைப்பு. அமைதிங்கிறது பிறவியிலே வர்ற குணம் இல்ல, அது நம்ம கத்துக்கக்கூடிய ஒரு திறமைதான்னு நீங்க உங்களுக்கு நீங்களே நிரூபிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. அப்ப சொல்லுங்க, இன்னையிலிருந்து நீங்க ஆரம்பிச்சா உங்களோட முதல் மென்டல் ரிஹர்சல் யார் கூட இருக்க போகுது?